கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திருநங்கை சங்கவி அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பாக 6 திருநங்கைகளை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிசி ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன ராஜா? தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை சங்கவி என்பவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் ஷரீப் என்பவர் வீட்டில் வாடகை எடுத்து தங்கியுள்ளார். வீட்டின் உரிமையாளர் ஷரீஃபிடம் சரிவர வாடகை பணம் கொடுக்காமல் கேட்டதால் அவரை மிரட்டி வந்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் ஷரீப் திருநங்கை சங்க தலைவரிடம் இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளார். இதனால் திருநங்கையை தட்டி கேட்டுள்ளார். அப்போதும் வாடகை தராமல் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் சங்கவி. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் அவரது வீட்டில் உள்ள கட்டையால் திருநங்கை சங்கவியை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த சங்கவியை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று கருவேப்பங்குச்சி அருகே உள்ள காப்புக்காட்டில் வீசி சென்றுள்ளார். இதில் திருநங்கை சங்கவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கருவேப்பங்குச்சி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை பயன்படுத்திய இருசக்கர வாகனம் திருநங்கை ஏற்றி சென்ற ஆட்டோவை பறிமுதல் செய்து திருநங்கை சங்கவியை அடித்து கொலை செய்த 3 திருநங்கை உட்பட 6 பேரை பிடித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநங்கைகள் கட்டையில் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.